ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஓரியோ பிஸ்க் கோதுமை மாவு கேக்கு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/4 கப் ஜீனி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட்டு ஓரியோ பிஸ்கட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நைஸாக பிடிச்சாச்சு. இப்போ வந்து இது ஒரு வேறு பாத்திரத்துக்குள்ளே மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆற வச்சு காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக வேண்டாங்க. இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். அது கரெக்டான அளவு. இப்போ பாருங்கள், கரெக்டான பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு 4 பவுல் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது 4லையும் சேர்த்துக்கலாங்க. ஃபுல்லாக ஊற்றாமல் ஒரு 3/4 கப்பு இல்லைன்னா 1/2 கப்பு அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் டம்ளர் இருந்தால் கூட டம்ளரில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கலாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீலை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம அந்த கப்பெல்லாம் எடுத்து வச்சிடலாம். கரெக்டாக 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் வேகட்டுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, வெந்துடுச்சு. சூப்பரான ஓரியோ பிஸ்கட் கோதுமை மாவு கேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஸ்பூனை வச்சு ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் கையில் தட்டினாலே வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. சாக்லேட் டேஸ்ட்டு மாதிரி இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.